சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்று பிஜேபி இல்லை, நாங்க அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரித்து வழங்குவோம், அதுக்கப்புறம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலை என்றால் நம்முடைய எண்ணிக்கையை அதிகரிக்காமல் மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரித்தார். ஏன்னா நமக்கு மக்கள் தொகை அதிகமாக இல்லை. இங்கே அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தால், அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழில் முதலீடுகள் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரித்து இங்கே ஒரு அவேர்னஸ் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய காரணத்தால் மக்கள் தொகை அதிகமாகவில்லை, குறைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால் நல்ல ஆட்சியை நடத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்படி நமக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் இது தேர்தல் நேரம் என்று நாங்கள் சிந்திக்க மாட்டோம், தயங்க மாட்டோம். தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவோம். தமிழ்நாடு போராட்ட களமாக மாறும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தேர்தலிலே மீண்டும் ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலிலே மக்களுக்கு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்குறுதியை தந்தால் நிறைவேற்றி தரும். நம்முடைய தொகுதி மக்களுக்காகவே நம்ம நீண்ட நாளாக முயற்சி செய்து தலைவர் கலைஞர் அவர்கள் திட்டம், நானும் பலமுறை நாடாளுமன்றத்திலே இதை பற்றி எடுத்து பேசி இருக்கிறேன், இதற்காக வாதிட்டிருக்கிறேன். ராக்கெட் ஏவுகணை தளம் குலசேகரப்பட்டினத்துல இன்னைக்கு கொண்டு வருவதற்கு பின்னால் நம்முடைய உழைப்பு இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி நிறைய பேர் சொல்றாங்க, அதுவும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி இன்னும் சத்தமா சொல்லுவாங்க, திமுக